இந்த பிரச்சனையோட ஆரம்பம் எப்போ தெரியுமா? கடந்த 23ஆம் தேதி. அன்னைக்கு என்ன ஆகுது? ஐநா சபை சொல்லுது, ஏங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கிட்ட நிறைய கப்பல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் பண்ண விஷயத்தினால கைவிடப்பட்ட நிலையில் இருக்குல்ல, அந்த கப்பல்களை ஃபுல்லாக அப்புறப்படுத்துறதுக்காக 2 ரூட்டை உருவாக்கிடுங்க. இதில் ஒமனோட நீர்ப்பரப்பு இருக்குல்ல, அந்த நீர் எல்லை அதுவும் சேர்ந்து உள்ளே வருது. ஸோ இதன் வழியாக நீங்கள் இந்த கப்பல்களை அப்புறப்படுத்துறீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஈரான் இந்த பிளானை மறுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவை உலகத்துக்கு அறிவிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநா ஏதோ புத்தாம்புதாக சொல்கிறீங்க, அமெரிக்கா பேச்சு கேட்டுக்கிட்டு. நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நாங்கள் ஏதாவது கப்பல் எங்களோட விதிகளை தாண்டி இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா ஆட்சி காலி பண்ணிடும் அப்படின்னு ஈரான் சொல்லிடுச்சு. ஆனால் ஐநா அதை பெருசாக கேர் பண்ணல. 23ஆம் தேதி நடக்குதா, இதுக்கு அடுத்து 25ஆம் தேதி இட் மீன்ஸ் ஐநா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்ட 2வது நாள் தைவானோட எவர் லவ்லி அப்படின்ற ஒரு கப்பல் இந்த கோஸ்ட் ஆஃப் ஒமனில் இருக்குல்ல, அந்த பகுதி வழியாக பயணிக்கும் போது இந்த கப்பலை அடிச்சிட்டாங்க. சரியான அடி அந்த கப்பலுக்கு விழுந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகும்? அமெரிக்கா சும்மா இருக்குமா? 26ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் மேலே குண்டு போட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், அவங்க பேச்சில் எடுத்ததை வீச்சு தான். என்ன தெரியுமா சொல்லிச்சு அமெரிக்கா? இந்த MOUன்னு ஒன்று போட்டோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இடையில. நீங்கள் அதை மீறிட்டீங்க, ஒப்பந்தத்தை மீறினா நாங்கள் அடிப்போன்னு தெரியல, அதான் அடிச்சிட்டோம். உங்களை யார் அந்த தைவான் கப்பல் மேலே கை வைக்க சொன்னது அப்படின்ட்டு அமெரிக்கா கடும் கோபத்தில் இந்த அட்டாக்கை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈரான் சும்மா இருக்குமா? 27ஆம் தேதி ஈரான் என்ன பண்ணுது? அமெரிக்காவோட பேஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பஹ்ரைனில் இருக்க அந்த பேஸை. இதை நோக்கி IRGC அட்டாக்கும் பண்ணிட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களே வெளியிட்டாங்க. இது ரிட்டாலியேஷன் தாக்குதல், இட் மீன்ஸ் பதிலடி தாக்குதல். இந்த முறை நாங்கள் ட்ரோன்ஸை வச்சு தான் அடிச்சிருக்கோம், அடுத்த முறை எதனா வம்பு பண்ணீங்க மிசைல்ஸ் ஃபுல்லாக பறக்கும் பார்த்துங்க அப்படின்னு IRGC வார்ன் பண்ணிடுச்சு. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, இது சும்மா இருக்குமா? ட்ரிகர் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் உங்களை அடித்தா நீங்கள் சைலண்ட்டாக போனோம், திருப்பி அடிக்கிறீங்களா, இந்த நாங்கள் யாருன்னு காட்டுறோன்னு சொல்லிட்டு செகண்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸை ஈரான் மேலே கட்டை விழுத்து விட ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லாக குண்டு மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பிரச்சனை நின்றுச்சா? இல்லையே. கடந்த 28ஆம் தேதி என்ன ஆகுது? ஈரான் இந்த முறை பஹ்ரைனில் இருக்க US ஃபோர்ஸை மட்டும் இல்லை, குவைத்தில் இருக்க US ஃபோர்ஸ் அந்த பேஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. 2வது அட்டாக்னு சொல்லிட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க. இது மட்டும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அதாவது யார் சொன்னால் ட்ரம்ப் சொல்கிறாரு, பாருங்கள் இதோடு நிறுத்திடுங்க, ஒப்பந்தம் வேறு நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும், இதேமாதிரி நீங்கள் கண்டினியூ அடிச்சிட்டு இருந்தீங்க, உலக வரைபடத்தில் ஈரான்ன்ற நாடே இருக்காது, அதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணுறவன், எங்களோட பொறுமையை சோதிச்சு பார்க்காதீங்க, எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் ஆதங்கத்தில் இந்த பதிவை போட ஆரம்பிச்சிட்டாரு.